தமிழர் திருநாளா தைத்திங்கள் முதல் நாளை இனிய தமிழ் புத்தாண்டோடு சேர்த்து பொங்கல் திருநாளை கொண்டாட உத்தரவிட்ட மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்பாரும் மிக்காரும் இல்லா அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய உத்தரவுக்கு உயிர் கொடுக்கின்ற வகையில் தொடர்ந்து இந்த பொங்கல் திருநாளில் தைத்திங்கள் முதல் நாளை கொண்டாடுகின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் என் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணையை ஏற்று தமிழ்நாடெங்கும் பொங்கல் திருநாளை கொண்டாட பகுதிகளே இல்லை என்ற வகையில் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சரை ஆரம்பித்து துணை முதல்வரை ஆரம்பித்து எங்களை போன்ற அமைச்சர் பெருமக்களை ஆரம்பித்து ஏன் மேயர் போன்றவர்களை ஆரம்பித்து நாடாளுமன்ற சட்டமன்ற மாமன்ற மண்டல குழு தலைவர்கள் முதல் இயக்கத்திலே இருக்கின்ற பொறுப்பாளர்கள் வரை ஏதாவது ஒரு வகையில் பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் இருக்க முடியும். அந்த வகையில் இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உங்களையும் காணுகின்ற நல்வாய்ப்பினை நல்கியிருக்கின்ற பேசுகின்ற போது தந்தை ஸ்தானத்திலிருந்து கண்ணீர் மல்க கூறினார். நிச்சயமாக என் உயிருள்ள வரை மேயர் பிரியா அவர்களை மகளாகத்தான் பாவிப்பேன் என்பதை இந்த மேடையிலே எடுத்து கூறி எல்லா நிலையிலேயும் அடுத்த ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு இந்த இயக்கத்தை கடத்த வேண்டிய பொறுப்பு தமிழகத்திற்கு உண்டு. ஏனென்றால் அந்நிய ஏகாதிபத்திய காலத்தில் எப்படி வெள்ளையர் நம்மளை ஆட்கொள்ள வைத்தார்களோ அதே போல் இன்றைக்கு காவி கூட்டம் நம்மை அடிமைப்படுத்த முயற்சிக்கின்றது. அந்த கூட்டத்தை முறியடிக்க இன்னும் ஒரு 1/4 நூற்றாண்டு நாம் பயணிக்க வேண்டி இருக்கிறது. அந்த பயணத்தில் இது போன்ற அடுத்த இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்களை போன்றவர்களுக்கு உண்டு என்பதால் அன்பிற்கினிய என் ஆறுயிர் மகள் பிரியா அவர்களை மென்மேலும் இது போன்ற இயக்க பணிகளை ஈடுபடுவதற்கு என்னாலும் உறுதியாகவும் உண்மையாகவும் இருப்போம் என்பதை இந்த பொங்கல் திருநாளில் எடுத்து கூறி இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய சட்டப்பேரவை உறுப்பினர் மாலையிலே ஒரு மாநாடு நடத்த இருக்கின்ற தாயகம் கவி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு உரு சேர்த்து கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர்கள் அன்பிற்கினிய தமிழ்வேந்தன் அவர்களே, அண்ணன் சாமிக்கண்ணன் அவர்களே, இந்த வட்டத்துடைய வட்ட செயலாளர் அன்பிற்கினிய புஷ்பராஜ் அவர்களே, அன்பிற்கினிய அருமை தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களே, எல்லோர் பெயரையும் உச்சரிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் தொண்டையினுடைய பிரச்சனை ஒத்துழைக்காததால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பெற்றிருக்கின்ற நம்பிக்கை 200 என்று இருந்ததை இன்றைக்கு 234 நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வகையில் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் களத்திலே முழுமையாக மக்களோடு நிற்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து கூறி அஞ்சுவது யாதொன்றுமில்லை, இனி அஞ்ச தேவையும் இல்லை என்ற கூற்றுக்கிணங்க எதற்கும் அஞ்ச மாட்டோம், எதற்காகவும் தலைகுனிய மாட்டோம். தமிழகம் நிர்பந்த நடையோடு நேர்கொண்ட பார்வையோடு 2026ஆம் ஆண்டு மீண்டும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் 2வது முறையாக தமிழக ஆட்சி கட்டிலே அமர்வார்கள் என்பதை இந்த பொங்கல் விழாவிலே சூழ்நிலைத்து இந்த நிகழ்ச்சிக்கு பேருதவியாக இருந்த அன்பிற்கினிய ராஜன் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட பொங்கல் என்று அனைவராலும் சமத்துவத்தோடு கொண்டாடப்பட வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில கூட பொங்கல் வைக்கும் பொழுது ஒரு இஸ்லாமிய சகோதரி வந்து பொங்கல் வைத்திருந்தாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் பகுதிக்கு வந்தப்ப கூட ஒரு இஸ்லாமிய சகோதரி, ஒரு ஜெயின் சமுதாயத்தை சார்ந்த சகோதரி, அதே போல ஒரு கிறிஸ்துவ சகோதரி, இப்படி அனைவருமே கொண்டாடக்கூடிய நாள் தான் இந்த திராவிட நாளா இருக்கிறது.
திராவிட பொங்கலா இருக்கு. ஸோ இங்க வருகை தந்திருக்க அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தூய்மை பணியாளர்களுக்கும் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து எந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தாலோ, இல்ல துறை சார்ந்து திட்டங்களை முன்வைத்தாலோ, இல்ல என்னுடைய தேவைகள் இதுவாக இருக்கு என்று தெரிவித்தாலோ, தொடர்ந்து எனக்கு ஒரு தந்தையாக இருந்து அனைத்திலுமே உறுதுணையாக இருந்து நீ செய்மா நான் கூட இருக்கேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எனக்கு துணையாக இருந்து செயல்படுத்தும் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களை வருக 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 என்று மீண்டும் ஒருமுறை அன்போடு வரவேற்கிறேன்.